வணக்கம். இன்னைக்கு நாம கபில் குப்தாவோட சித்த செயல்பாடு, அதாவது சித்தா பர்ஃபார்மன்ஸ்ங்கிற புத்தகத்தை பத்தி ஆழமா பேச போறோம். வணக்கம். இந்த புத்தகம் ஏதோ திறமைய வளர்த்துக் கொள்வது எப்படின்னு சொல்ற ஒரு சாதாரண செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரி தெரியல. இல்லவே இல்ல. இது ரொம்பவே வித்தியாசமான, புரட்சிகரமான சில கருத்துக்களை முன்வைக்குது. ஆமா. இந்த புத்தகத்தோட முதல் பக்கத்துல இருந்தே ஆசிரியர் நம்மள ஒரு கேள்வி கேக்குறாரு. உங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லிக் கொடுத்த எல்லாமே தப்பா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இதுதான் இந்த புத்தகத்தோட அடித்தளம். ஆஹா. விளையாட்டு வீரர்கள், கலைஞர்கள், ஏன் தொழில் அதிபர்கள் கூட அவங்களோட உச்சகட்ட திறமைய அடையறதுக்கு நாம பயன்படுத்துற முறைகளே தப்பானதுன்னு அவர் சொல்றாரு. கடின உழைப்பு, மன உறுதி, இலக்குகள், இது எல்லாத்தையுமே கேள்வி கேக்குதா? எல்லாத்தையுமே. நாம இன்னைக்கு இந்த புத்தகத்தோட முழு தத்துவத்தையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ண போறோம். சரி, அப்போ முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். வழக்கமான வழிகாட்டுதல்களை எதுக்கு இவ்ளோ கடுமையா எதிர்க்கிறாரு? குறிப்பா ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, அதாவது விளையாட்டு உளவியலே தப்புன்னு சொல்றாரு. ஆமா. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி கொடுக்கிற உத்திகளை அவர் வெறும் தந்திரங்கள்னு சொல்றாரு. தந்திரங்களா? உதாரணத்துக்கு, மன அழுத்தத்தை குறைக்க மூச்சு பயிற்சி செய்யுங்க, பாசிட்டிவா நினைங்க, ஒரு மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்றதெல்லாம். ஆமா, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுதான். இதெல்லாம் மனசுக்கு போடுற ஒரு தற்காலிக பேண்டேஜ் மாதிரி தான். அந்த நிமிஷத்துக்கு அது வேலை செய்யற மாதிரி தெரியலாம். ஆனா உங்க மனசு ரொம்ப புத்திசாலி. ஓ. கொஞ்ச நாள்ல இது ஒரு டெக்னிக்னு அது கண்டுபிடிச்சிடும். அப்புறம் அது வேலை செய்யாது. அப்போ இது மூல காரணத்தை சரி பண்ணாதுன்னு சொல்றீங்களா? அதேதான். இது ஒரு தடகள வீரரை முழுமையடையாதவரா உணர வைக்குது. உனக்குள்ள ஒரு குறை இருக்கு, அதை சரி செய்ய இந்த வெளியில இருந்து ஒரு டெக்னிக் தேவைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட நம்பி இருக்கும் வரை உங்க வளர்ச்சி ஒரு எல்லைக்குள்ளே இருக்கும். உண்மையான வழிகாட்டி வெளியில இல்ல, உங்களுக்கு உள்ளதான் இருக்காருங்கிறது தான் இவரோட வாதம். இது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா? ஏன்னா புத்தகம் சொல்ற சில உதாரணங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த ப்ரூஸ் லீட்ஸ்கே பத்தி சொல்றீங்களா? ஆமா, அவர் ஒரு கோல்ஃப் வீரர், மாத கணக்கா பயிற்சி செய்யாமலே போட்டிகள்ல ஜெயிச்சாராம். அதே மாதிரி கென்யாவை சேர்ந்த உலகத்தரம் வாய்ந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் அவங்களுக்கு கொடுத்த ஹார்ட் ரேட் மானிட்டர்களை துணிக்காய போடுற குடியா பயன்படுத்துறாங்களாம். இது எப்படி சாத்தியம்? இந்த உதாரணங்கள் மூலமா ஆசிரியர் என்ன சொல்ல வர்றார்னா, உச்சகட்ட திறமைங்கிறது நாம வகுத்து வச்சிருக்கிற விதிகளை கரெக்டா பின்பற்றதுல இல்ல. அப்போ சில சமயங்கள்ல அந்த விதிகளை உடைக்கும் போதுதான் வருது. இந்த மாதிரி விதி விலக்குகள் தான் உண்மையை நமக்கு காட்டுது. என்ன உண்மை அது? அதாவது கடுமையான பயிற்சிகள், விதிகள், கட்டமைப்புகள் இதெல்லாம் மனிதனோட இயல்பான உள்ளார்ந்த திறனை மழுங்கடிக்குது. ஓகே. எல்லாரும் போற பாதையில போனா நீங்களும் எல்லாரையும் மாதிரி ஒரு சராசரி இடத்துக்கு தான் போக முடியும், தனித்துவமா வர முடியாது. சரி, அப்போ வழக்கமான வழிகள் சரி இல்லைன்னா உண்மையான தடை தான் எது? இங்கதான் புத்தகம் மனசு பத்தி பேசுது. ஆமா. ஆனா அதுவும் நாம நிலைக்கிறதுக்கு நேர் எதிரா இருக்கு. மனசை கட்டுப்படுத்தவோ வலிமையாக்கவோ கூடாதுன்னு சொல்றாரு. உங்க மிகப்பெரிய எதிரி இன்னும் வலிமையா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இது ரொம்ப ஆழமான கேள்வியா இருக்கு. ஆமா. ஏன்னா நாம மனச ஒரு எதிரியா பாக்குறோம், அப்புறம் அதோட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். கரெக்ட். மைண்ட் கண்ட்ரோல், மென்டல் டஃப்னஸ்னு அதானே சொல்றோம். ஆனா நீங்க சண்டை போட போட அது இன்னும் வலுவாகும். இந்த புத்தகத்தோட மையக்கருத்தே மனமற்ற நிலை, அதாவது நோ மைண்ட் தான். நோ மைண்ட். மனம் உங்களுக்கு எதிரி இல்ல, அது ஒரு கருவி. அதோட இயல்பு சும்மா ஓடிக்கிட்டே இருக்கிறது தான். பிரச்சனை அது ஓடுறதுல இல்ல, நீங்க அது கூட சேர்ந்து ஓடுறதுல தான் இருக்கு. நீங்க அதை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது, அதன் வழியில குறுக்கிடும் போதுதான் சிக்கலையா ஆரம்பிக்குது. இந்த மனமற்ற நிலைய கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா விளையாட்டு வீரர்கள் சொல்ற தி ஜோன்ங்கிறதும் இதுவும் ஒண்ணுதான் சொல்றாங்க. நிச்சயமா, தி ஜோன்ங்கிறது இதுதான். இதை எப்படி யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. நீங்க கார் ஓட்ட கத்துக்கும் போது இப்போ கிளட்ச் மிதிக்கணும், இப்போ கியர் மாத்தணும்னு ஒவ்வொரு நொடியும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆமா, ரொம்ப டென்ஷனா இருக்கும். ஆனா நல்ல ஓட்ட பழகிட்ட பிறகு நீங்க எதையுமே யோசிக்க மாட்டீங்க. அது தானா நடக்கும். உங்க மனசு குறுக்கிடாம உங்க உடம்பு அந்த வேலையை செய்யுது. அதுதான் மனமற்ற நிலை. வாவ். அந்த நிலையில தான் ஒரு விளையாட்டு வீரர் தம் முழு திறனையும் வெளிப்படுத்துவார். நான்கிற எண்ணம், அதாவது உங்களோட சுயம் அந்த இடத்துல இல்லாம போகும்போது தான் ஜோன் உருவாகுது. இது விளையாட்டுக்கு மட்டும்தானா, இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் இதை கனெக்ட் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியும். ஏன்னா அந்த கூடைப்பந்து வீரர் ஃப்ரீ த்ரோ வீசுறத பத்தி ஒரு உதாரணம் சொல்றார். ஆமா. அந்த வீரர் பந்த கூடைக்குள்ள போட முயற்சி பண்ணல, தன் பயத்தை ஜெயிக்க முயற்சி பண்றாருன்னு சொல்றார்.
ரொம்ப சரியான பாயிண்ட். இது விளையாட்டு வீரர்களுக்கு மட்டுமில்லன்னு நினைக்கிறேன். ஆபீஸ்ல ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் கொடுக்கும்போது ம், நம்ம கவனம் சொல்ற விஷயத்துல இருக்கிறத விட தப்பா பேசிடுவோமோ, மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற பயத்துல தான் அதிகமா இருக்கு. ஆமா, 100% உண்மை. அப்ப நாமும் நம்ம வேலைய செய்யல, நம்மள நாம காப்பாத்திக்கிற ஒரு விளையாட்டை தான் விளையாடுறோம் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் முக்கிய புள்ளி. நீங்க விளையாடுறதா நினைக்கிற ஆட்டம் வேற, ஆனா நீங்க உண்மையிலேயே உள்ளுக்குள்ள விளையாடுற ஆட்டம் வேற. பயம், சந்தேகம், அடுத்தவங்க நம்மள மதிக்கணுங்கிற தேவை. கரெக்ட். இதுதான் நம்மளோட உண்மையான உள்மன போராட்டம். நீங்க கோப்பைய ஜெயிக்க விளையாடுறீங்களா? இல்ல நான் தோத்துட்டா எல்லாரும் என்ன கேவலமா நினைப்பாங்கங்கிற பயத்திலிருந்து தப்பிக்க விளையாடுறீங்களான்னு நேர்மையா பார்க்கணும். அந்த உள்மன போராட்டத்தை நிறுத்தும்போது தான் உண்மையான சுதந்திரமும் உச்சகட்ட செயல்பாடும் வருது. மனதை கட்டுப்படுத்த முயற்சிப்பதுதான் பிரச்சனைன்னு சொல்றீங்க. அப்போ அதுக்கு தீர்வு என்ன? இங்க தான் ஆசிரியர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆமா, செயல்பாடு என்பது புதிதாக ஒன்றை பெறுவதல்ல, மாறாக ஏற்கனவே உள்ளதை அணுகுவது. இதுதான் புத்தகத்தோட திருப்புமுனையா. ஆமாம். இதுதான் இந்த புத்தகத்தின் ஆன்மா. நம்ம திறமையில டெக்னிக், அதாவது நுட்பம்ங்கிறது வெறும் 5% தான். வெறும் 5% தானா? ஆமாம். மீதமுள்ள 95% நம்ம ஆழ்மனதுல நம்மளோட இயல்பான அறிவா இருக்கு. ஆனா நாம நம்ம வாழ்க்கை முழுக்க அந்த 5% டெக்னிக்க மட்டுமே மெருகேத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஒரு கட்டத்துக்கு மேல நம்மால வளர முடியலையா? அதேதான். ஒரு நிமிஷம். அப்போ பயிற்சியாளர் கத்துக் கொடுக்கிற டெக்னிக் எல்லாம் வெறும் 5% தானா? இது நம்புற மாதிரியே இல்லையே. அதனால தான் யார் உங்களுக்கு நுட்பங்களை கற்றுத்தருகிறாரோ அவரே உங்கள் எதிரின்னு சொல்றாரா? ம். இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? டைகர் வுட்ஸ்ல இருந்து சச்சின் டெண்டுல்கர் வரைக்கும் எல்லாருக்கும் பயிற்சியாளர்கள் இருந்தாங்களே, அவங்க எல்லாமே அவங்க உருவாகி இருக்க முடியுமா? நல்ல கேள்வி. ஆசிரியர் எல்லா பயிற்சியாளர்களையும் எதிரின்னு சொல்லல. ஓகே. நுட்பத்தை மட்டுமே சொல்லிக் கொடுத்து ஒரு வீரரை இயந்திரமா மாத்துற பயிற்சியாளரை தான் எதிரின்னு சொல்றார். ஏன்னா அப்படி செய்யும்போது அந்த வீரர் அவரோட சொந்த வழியை கண்டுபிடிக்கிற திறனை இழந்துடுறாரு. அப்போ ஒரு நல்ல பயிற்சியாளர் என்ன செய்யணும்? ஒரு நல்ல பயிற்சியாளர் எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கிறவர் இல்ல. அவர் ஒரு வீரருக்கு அவரோட என்ன, அதாவது அவரோட உண்மையான நோக்கம் என்ன, கண்ணோட்டம் என்னன்னு புரிய வைப்பவர். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு ஒரு பேட்ஸ்மேனுக்கு எப்படி பேட்டை சுழற்றணும்னு சொல்லி தரதுக்கு பதிலா என்ன செய்யணும், அதாவது பந்த சரியா சந்திக்கணுங்கிற தெளிவு கொடுத்தா போதும். ஓ, அந்த என்ன தெளிவாயிட்டா? அந்த எண்ணங்கிறது தெளிவாயிட்டா உடம்போட இயல்பான அறிவு சரியான எப்படியே தானாவே உருவாக்கிக் கொள்ளும். சரி, அப்போ லட்சியம், இலக்குகள் வச்சுக்கிறத பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுது? நம்ம எல்லோருமே இலக்குகளை நோக்கி ஓடணும் தானே கத்துக்கிட்டோம். ஆமா. ஆனா லட்சியம் உங்களை வெற்றிக்கு கூட்டிட்டு போனாலும் அது உங்க முழுமையான திறனை அடைய விடாதுன்னு புத்தகம் சொல்லுது. இதுவும் முரண்பாடா இருக்கே. ஆமா. ஏன்னா லட்சியம்ங்கிறது எப்பவும் எதிர்காலத்துல இருக்கு. நான் அந்த கோப்பைய ஜெயிக்கணும்னு ஒரு இலக்கு வைக்கும்போது நீங்க நிகழ்காலத்துல இல்ல. உங்க மனசு எப்பவும் அந்த இலக்குக்கும் அதை அடைய முடியாம போயிடுமோங்கிற பயத்துக்கும் நடுவுல ஊசலாடிக்கிட்டே இருக்கும். கரெக்ட். இது ஒரு விதமான மன அழுத்தம். இங்கதான் ஆசிரியர் அன்பிற்காக விளையாடுறதுக்கும் அன்பிலிருந்து விளையாடுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றார். அன்பிற்காக விளையாடுவது, அன்பிலிருந்து விளையாடுவதா? என்ன வித்தியாசம்? நீங்க ஒரு பரிசுக்காக, அதாவது கோப்பை, பணம், புகழுக்காக விளையாடும்போது நீங்க அன்பிற்காக விளையாடுறீங்க. அப்போ நீங்க சுதந்திரமா இல்ல. அந்த பரிசு கிடைக்கலன்னா உங்களுக்கு ஏமாற்றம் வரும். ஆனா அன்பிலிருந்து விளையாடுறவர் அவர் அந்த ஆட்டத்தை நேசிக்கிறதுனால மட்டுமே விளையாடுறார். அவருக்கு எதையும் நிரூபிக்கவோ ஜெயிக்கவோ வேண்டிய கட்டாயம் இல்ல. அவரோட ஆட்டம் சுதந்திரத்தின் வெளிப்பாடா இருக்கு. ஜெயித்தாலும் தோற்றாலும் அவர் அந்த ஆட்டத்தை முழுமையா அனுபவிக்கிறார். ஆமா, அவரோட செயல்பாடு இயல்பா அழுத்தம் இல்லாம இருக்கு. இதுல ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம், நம்பிக்கை செயல்திறனை அழிக்கணும்னு சொல்றதுதான். ஒரு நிமிஷம், நம்பிக்கை செயல்திறனை அழிக்கும்னு சொல்றீங்களா? ஆமா, அப்படிதான் புத்தகம் சொல்லுது. இது கேட்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கு. நம்ம எல்லாரும் நம்பிக்கையோடு இருண்டு தானே சொல்லி கேட்டு வளர்ந்தோம். இது எப்படி ஒரு தடகள வீரருக்கு தடையா இருக்க முடியும்? நல்ல கேள்வி. ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நம்பிக்கை என்பது எதிர்காலத்தோடு உங்களை கட்டி போடும் ஒரு சங்கிலி. நான் ஜெயிக்கணும்னு நம்பும்போது உங்கள் கவனம் ஆட்டத்துல இல்ல, ஜெயிக்கிறதுல இருக்கு. கூடவே ஜெயிக்கலன்னா என்ன ஆகுங்கிற பயமும் வந்துரும். அதேதான். இது ஒரு விதமான அழுத்தம். நம்பிக்கை ஒரு நாணயத்தோட 2 பக்கம் மாதிரி. ஒரு பக்கம் உற்சாகம், இன்னொரு பக்கம் ஏமாற்றம். நீங்க நம்பினது நடந்தா உச்சக்கட்ட உற்சாகம், நடக்கலன்னா அதல பாதாளத்துல ஏமாற்றம். கரெக்ட். இது ஒரு ஏற்ற இறக்கமான வாழ்க்கை.
ஆனா நம்பிக்கையை விட்டுட்டு அந்த நிமிஷத்துல மட்டும் கவனம் செலுத்தும்போது நீங்க சுதந்திரமா செயல்படுவீங்க. முடிவு எப்படி இருந்தாலும் உங்கள் அமைதி களையாது. அதுதான் உண்மையான பலம். அப்போ உண்மையான பாதி சமநிலையில இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. விளைவுகளை விட, அதாவது ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறத விட, மன அமைதிய நீங்க அதிகமா மதிக்க ஆரம்பிக்கும்போது, எது நடந்தாலும் அமைதியா இருக்கிற திறனை வளர்த்துக்கும் போது, நீங்க களத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த வீரரா மாறுவீங்க. ஏன்னா பயம் உங்களை ஆட்டி படைக்காது. ஆமா. இந்த புத்தகத்தின் மூலமா நாம பேசின விஷயங்கள் எல்லாமே நாம வெற்றி செயல்பாடு பத்தி வச்சிருக்கிற அத்தனை எண்ணங்களையும் தலைகீழ புரட்டி போடுது. ஆம். இது புதுசா எதையோ கத்துக்கிறது பத்தி இல்ல. நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை சமூகமோ பயிற்சியாளர்களோ நமக்குள்ள திணிச்ச கருத்துக்களை நீக்கிட்டு நம்மளோட இயல்பான சுதந்திரத்தை கண்டுபிடிக்கிறது பத்தி தான் பேசுது. சரியா சொன்னீங்க. இதோட முக்கிய செய்தி இதுதான். வெளியில இருக்கிற கோப்பைகளை ஜெயிக்கிற ஆட்டத்துல இருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற புரிதலை அடையிற ஒரு பயணத்துக்கு மாறுறதுதான். இது நம்ம எல்லாருக்குமே சில ஆழமான கேள்விகளை எழுப்புது. ஆமா. நீங்க உண்மையில என்ன ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க மேலும் புதிதாக பெற முயற்சிக்கிறீர்களா, அல்லது உங்களுக்குள் ஏற்கனவே இருப்பதை அணுக முயற்சிக்கிறீர்களா? இந்த உரையாடலின் இறுதியில கேட்பவர்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு செல்லணும்னா அது என்னவா இருக்கும்? இந்த புத்தகத்துல வர்ற ஒரு கதையை சொல்றேன். சொல்லுங்க. ஒரு மனிதன் ஒரு பெரிய சூறாவளி முன்னாடி நின்னு, நீ ஏன் இவ்ளோ அழிவை ஏற்படுத்துற அன்னு கேக்குறான். அதுக்கு அந்த சூறாவளி, நான் யாரையும் அழிக்க வரல, என்னோட இயல்பு வெறுமனே வீசுவது மட்டும்தான், என் வழியில நிக்கிறவங்க தான் பாதிக்கப்படுறாங்கன்னு பதில் சொல்லுச்சான். ஓ. நம்ம மனசும் அந்த சூறாவளி மாதிரி தான் ஆசிரியர் சொல்றார். அதோட இயல்பு சும்மா யோசனைகளை வீசிக்கிட்டே இருக்கிறது தான். சரி. அதனால உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். உங்க வாழ்க்கையில நீங்க அந்த மனசுங்கிற சூறாவளிய கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சு அதோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா, இல்ல அதோட வழியிலிருந்து கொஞ்சம் விலகி நின்னு அது வீசுவத அமைதியா பாக்குற ஞானத்தை அடைஞ்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் உண்மையான சுதந்திரம் இருக்கு. ஆமா.